சமீபத்தில் வெளியான பைசன் திரைப்படத்துல பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார் பற்றின சித்தரிப்புகள் இடம்பெற்று நிறைய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. தென் மாவட்டங்களை கடந்தும் கூட தமிழகம் முழுக்க யார் இந்த வெங்கடேச பண்ணையார், ஏன் அவரை போலீசார் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகளை பரவலா பார்க்க முடியுது. 2004ஆம் ஆண்டு வெங்கடேச பண்ணையாரின் என்கவுண்டருக்கு பிறகு அவருடைய மனைவி ராதிகா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பின்னால இணையமைச்சராகவும் இருந்தாங்க. இந்த வெங்கடேச பண்ணையாரின் என்கவுண்டருக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு ராதிகா அவர்கள் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசினது அப்போதைய அரசியல் வட்டத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அவங்க எதற்காக சந்திச்சாங்க, அந்த சந்திப்புல அவங்க என்னெல்லாம் பேசினாங்க, என்கவுண்டர் பத்தி கலைஞர் என்ன சொன்னாரு அப்படிங்கறது எல்லாமும் அவங்க சந்திப்பு முடிஞ்ச அப்புறம் குமுதம் ரிப்போர்ட்டர் டீம் மூலமா ராதிகா கிட்ட ஒரு பேட்டியா எடுத்திருந்தோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. கலைஞரை சந்தித்துவிட்டு திரும்பிய ராதிகாவிடம் திடீரென கலைஞரை சந்திக்க காரணம் என்ன என கேட்கப்பட்டது. என் கணவரை போலீசார் சுட்டுக் கொன்றதும் முதலாக குரல் கொடுத்தது தலைவர் கலைஞர்தான். அவர் முதலில் அறிக்கை கொடுத்த பின்னரே என் கணவர் கொல்லப்பட்டது அநியாயம் என்று தமிழகம் முழுவதும் பேசினார்கள். திமுகவின் எல்லா மேடைகளிலும் இது பற்றி பேசினார்கள். திமுக எம்பி எம்எல்ஏக்கள் குழு டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து 26 கோரிக்கைகளை கொடுத்தது. அதில் ஒரு கோரிக்கையாக எனது கணவரின் கொலை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தனர். என் கணவர் கொல்லப்பட்ட விவரம் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான அந்த குழுவினரால் டெல்லி வரை எடுத்துச் செல்லப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே கலைஞரை சந்தித்தேன் என்றார். பிற கட்சி தலைவர்கள் கூட உங்கள் கணவர் பிரச்சனைக்காக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அப்படி இருக்க கலைஞரை மட்டும் சந்தித்ததின் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு என் கணவர் கொல்லப்பட்ட போது ஆதரவு தெரிவித்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல சமுதாய தலைவர்களுக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும். தலைவர் கலைஞரை பொறுத்தவரையில் தமிழகத்தின் மூத்த தலைவர். அவரை நேரில் சந்தித்து பார்த்து நன்றி சொல்வதுதான் முறையாக இருக்கும் என்பதாலேயே அவரை சந்தித்தேன் என்றார். கலைஞர் உங்களிடம் என்ன சொன்னார் என்ற கேள்விக்கு நீண்ட நேரம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது என்ற முழு விவரத்தையும் கேட்டார். விசாரணை கமிஷன் பற்றியும் மற்ற விவரங்கள் பற்றியும் மிகுந்த பாசத்தோடு கேட்டு தெரிந்து கொண்டார். உனக்கு எப்போது என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேள் என்று சொன்னார். மொத்தத்தில் தந்தை மகளிடம் காட்டும் அன்பை என்னிடம் காட்டினார். பெரிய மனிதர்தான் என்பதை நிரூபித்து விட்டார் என்று கூறினார். உங்கள் கணவர் அதிமுகவின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்டவராயிற்றே என்ற கேள்விக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவரை அதிமுகவுக்காக பாடுபட வைத்தது என்றார். அவர் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இருந்தது கிடையாது. தூத்துக்குடியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தா காலத்து வழக்குகள் சில அவர் மீது இருந்தன. அமைச்சர் அனிதா ராமகிருஷ்ணன் உன் மீதுள்ள வழக்குகளையெல்லாம் மீண்டும் புலன் விசாரணை செய்யச் சொல்லி வழக்கை முடித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். கோர்ட்டில் எந்த வழக்கும் நிற்காது என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர் மௌனமாகவே இருந்தார். சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் தோற்றுப்போனால் அமைச்சர் பதவியை பறித்து விடுவார்கள். பதவியை காப்பாற்ற உங்கள் உதவி வேண்டும் என்று பல முறை நேரில் வந்து வற்புறுத்தினார். போனில் தொல்லை கொடுத்தார். அதன் பின்னர்தான் அதிமுகவுக்காக பணியாற்றினார். அனிதா ராதாகிருஷ்ணன் நிர்பந்தத்தினாலேயே அந்த தேர்தலில் அதிமுகவுக்காக பாடுபட்டார் என்றார். உங்கள் கணவரை சுட்டுக் கொன்றதற்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அவருடைய வளர்ச்சி அவர்கள் கண்களை உறுத்தியிருக்கிறது. அவர் நாடார் பாதுகாப்பு பேரவை என்ற அமைப்பை நடத்தினாலும் எல்லா சமூக மக்களிடமும் அன்பாக இருந்தார். அனைவருக்கும் உதவிகள் செய்தார். சின்ன வயதில் இவ்வளவு செல்வாக்கா என்று நினைத்துதான் கொன்றுவிட்டார்கள். இன்றைக்கும் ஊரில் கல்யாணம் என்றால் பண்ணையார் ஆசியுடன் என்றுதான் பத்திரிகை அடிக்கிறார்கள். அவருடைய 101வது நினைவு நாளில் அவர் கல்லறையில் 101 பேர் மொட்டையடிக்கிறார்கள். பொங்கல் வைத்து படையல் போட்டு அன்னதானம் செய்யப் போகிறார்கள். இன்றும் அந்த பகுதி மக்கள் எல்லோரும் அவரை கடவுளாகத்தான் நினைக்கிறார்கள். அதனால்தான்
அவருடைய சமாதியை கோயிலாக நினைத்து வழிபடுகிறார்கள் என்றார். உங்களுடைய கோரிக்கையின்படி அதிகாரிகள் மாற்றப்பட்டு விட்டனர். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு திருப்தி தருகிறதா என்ற கேள்விக்கு எனக்கு திருப்தி இல்லை. போலீஸ் நினைத்திருந்தால் தூங்கிக் கொண்டிருந்தவரை பிடித்திருக்க முடியும். அதிகாரிகளை மாற்றலாம், கமிஷன் போடலாம். ஆனால் அவருடைய உயிரை திருப்பித் தர முடியுமா? பிடிப்பதுதான் நோக்கம் என்றால் காலில் சுட்டிருக்கலாம். ஒரு கால் போயிருந்தாலும் உயிரோடு இருந்திருப்பாரே. தூங்கிக் கொண்டிருந்தவரை அநியாயமாக கொன்றுவிட்டீர்களே. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை யார் திருப்பித் தருவார்கள்? என் கணவர் மேல் சென்னையில் ஒரு வழக்கு கூட கிடையாது. ஆனால் இப்போது இருப்பதாக செட்டப் பண்ணுகிறார்கள். என் கணவர் கொலையில் பல உண்மைகள் வெளிவர வேண்டுமானால் சிபிஐ விசாரணைதான் வைக்க வேண்டும் என்றார். அரசியலில் குதிக்கும் எண்ணம் உண்டா என்ற கேள்விக்கு அப்படி ஒரு எண்ணமில்லை என்றே பதிலளித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக சொல்லப்படுகிறதே என்ற கேள்விக்கு இதுவரையில் அப்படி ஒரு எண்ணமில்லை. அவர் உயிருடன் இருக்கும்போது உன்னை தேர்தலில் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என்று அடிக்கடி கூறுவார். அதையெல்லாம் விளையாட்டுக்கு சொல்வதாகவே நினைத்தேன். தலைவர் கலைஞர் உத்தரவிட்டு சமுதாய மக்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினால் தேர்தலில் போட்டியிடுவேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என் கணவர் விட்டு சென்ற பணியை தொடர ஒரு வாய்ப்பாகவும் அதை பயன்படுத்திக் கொள்வேன் என்று கூறினார். வெங்கடேச பண்ணையாரின் மனைவி ராதிகா அவர்களுடைய பேட்டியை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி குமுதம் ரீவைண்ட் மூலமா எந்தெந்த பேட்டிகளை கேட்கறதுல நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிக்கு குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.